இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு துறைமுகத்தில் உள்ள சில கொள்கலன்களில் இருந்து உருகி வெளியே வருவதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனந்த மஞ்சுளா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்ற நேரத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகளின் தர சான்றிதழ்களை ஆய்வு செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் இருந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான உப்பு கொள்கலன்கள் அனுப்பப்படுவதாகவும் உப்பு அதன் தரச் சான்றிதழ்கள் போன்றவற்றை சரிபார்த்த பிறகு சேமிப்பு வளாகத்துக்குள் அனுப்பப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேவேளை கடுமையான வெப்பம் உப்பு உருகுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சில கொள்கலன்களில் இருந்து உப்பு வெளியேறுவது தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உப்பு மட்டுமில்லாமல் உருளைக்கிழங்கு, வெங்காயம் போன்றவற்றையும் கொண்ட கொள்கலன்களை ஆய்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக, அவை விரயமாக வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சில உணவுப் பொருட்கள் குளிர்சாதன பெட்டி கொள்கலன்களில் நாட்டிற்கு இறக்குமதி செய்வதற்காகவும் அந்த கொள்கலன்கள் துறைமுக வளாகத்துக்குள் சுமார் 2 நாட்கள் இருக்கும்போது கெட்டுப்போக வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் சனத் மஞ்சுள தெரிவித்துள்ளார். சுங்கத்துறை உணவுப் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதாலும் துறைமுகத்துக்கு வெளியே உள்ள கொள்கலன் ஆய்வு புள்ளிகளின் போதுமான இடவசதிகள் மற்றும் போதுமான அதிகாரிகள் இல்லாததால் கொள்கலன்கள் துறைமுக வளாகத்துக்குள் சிக்கிக் கொள்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.